நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நடிகர் விஜய் சேதுபதியின் 51வது படத்திற்கு ஏஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படத்தின் இயக்குநர் ஆறுமுககுமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி தனது 51வது திரைப்படத்தை நடித்து முடித்திருக்கிறார். இந்த படத்தில் ருக்மணி, யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஏஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. முதல் பார்வை போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டிருக்கிறது. விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா திரைப்படம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இந்திய திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. என்றைக்காவது ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும் என்று நடிகர் சத்யராஜ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் வெப்பன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய அவர், திரையில் வீரத்தை காட்டுபவர் சூப்பர்மேன் அல்ல என்றும் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் சூப்பர்மேன் என்றும் தெரிவித்தார். சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன். அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால், மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். அது காலத்தின் நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.